ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அக்ரே தீர்க்கதரோயமர்ஜுன தருஸ்தஸ்ய அக்ரதோ வர்த்மனி சாகோஷம் சமுபைதி தத் பரிசரே தேசேஹே கலிந்தாத்மஜாம் தஸ்யாஸ்தீரதமாலகானனதலே சக்ரம் கவாம் சாரயன் கோபக்ரீடதி தர்சயிஷ்யதி சகே பந்தானமவ்யாகதமோ. உயர்ந்த 23வது தசகத்துல சித்திரகேதுன்ற ஒரு ராஜாவோட சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி வர்ணிச்சுருக்கான்ற சரித்திரம் நமக்கு கவனத்தில் இருக்கும். புத்திரபாக்கியம் இல்லாத அந்த அரசனுக்கு அங்கிரசுன்ற மகரிஷி ஒரு யாகத்தை பண்ணி யாகத்தினுடைய அவிசால ஒரு குழந்தையை உண்டாக்க அந்த குழந்தையை அவனுடைய மற்ற மனைவிகள் எல்லாம் பொறாமையினால விஷம் கொடுத்து இறக்க செய்ய அந்த ஒரு துக்கத்தினால ராஜ்யத்தை மறந்தான். புத்தி பேதளிச்சு போயிடுத்தவனுக்கு சதா சர்வகாலம் அந்த சித்திரகேதுன்ற உயர்ந்த அரசனானவன் அவன் அந்த குழந்தையினுடைய ஞாபகமாகவே தான் பித்து பிடித்தா போல இருந்தான். அப்ப அவனை சமாதானப்படுத்துவதற்காக நாரத மகரிஷி இவன் பரம பாகவதோத்தமனாச்சேன்னு தான் சஞ்சாரம் பண்ணிந்தவர் இந்த அரசனுடைய ராஜ்யத்துக்கு வராருன்னு 23வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில், ஆச்சரியமான ஒரு திருக்கோயில், சென்னை மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அம்பத்தூர் ஓட்டி என்று அழைக்கக்கூடிய அந்த பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூர் கிருஷ்ணர் கோயில், காசி விஸ்வநாதர் ஆலயம், அதாவது சிவா விஷ்ணு ஆலயமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பாகும். இதோ கோயிலின் வாயிலை நாம் அடைந்து விட்டோம். 5 கலசங்கள் கொண்டும் 3 நிலைகள் கொண்டும் சிவனுடைய வைபவங்கள் ஒரு புறமாகவும் விஷ்ணுவனுடைய வைபவங்கள் ஒரு புறமாகவும் இந்த கோபுரத்தினுடைய கலசங்கள் காளிங்க நர்த்தன கண்ணனோடு நம்மை இங்கு வரவேற்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தரிசனம். கதவை திறந்து கொண்டு நம்மை உள்ளே வரவேற்க கண்ணன் கதவிலே ஒரு புறம் தசாவதாரமாகவும் மற்றொரு புறத்திலே சிவாவிஷ்ணு ஆலயமாக இருப்பதால் முருகனுடைய பெருமைகளை கூறுவதாகவும் அமைந்திருக்க இதோ பலிபீடத்தை நாம் கடைந்து ஆலயத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம். இங்கே ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக கைகூப்பிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே கண்களை அகல விரித்துக் கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றார். கைகளை கூப்பிக் கொண்டு ராமநாமத்தை அவர் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தோடு கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். பக்தர்களே, நம்முடைய நலம் தரும் நாராயணியத்திலே நமக்கு எப்போதும் குருவாயூரப்பன் அந்தந்த தினத்திற்கேற்ப ஒரு பொருத்தத்தை கொண்டு அமைத்து விடுவான். குருவாயூரோட க்ஷேத்திர பிரதிஷ்டையே நமக்கு சரித்திரம் கவனத்திலே இருக்கும். குருவாயூரப்பனுடைய விக்கிரகத்தை குருவும் வாயுவும் பாரத தேசத்திலே எங்கே பிரதிஷ்டை செய்யலாம் என்று அவர்கள் தேடிய போது இந்த கேரள கஷேத்திரத்திலே குருவாயூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய மம்மியூரில் கோயில் கொண்டிருக்கும் பார்வதியும் பரமேஸ்வரனும் குருவையும் வாயுவையும் அழைத்து இந்த குழந்தை உன்னி கிருஷ்ணனானவன் எங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்கள் கை காட்டிய இடத்திலே இங்கு குருவாயூரானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த திருக்கோயிலிலேயும் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சியும் இந்த குழந்தை சென்னையிலே எங்களுக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ என்றோ தெரியவில்லை. இங்கு குருவாயூர் கண்ணனோடு நமக்கு இதோ வலம் வர ஆரம்பிக்கும் போது தும்பிக்கையாழ்வாரான விநாயகரும் உயர்ந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பண்டிகை கொண்டாடக்கூடிய நேரத்திலே அதற்கு சண்முக பெருமானும் இங்கு திவ்ய ஆரத்தியோடு நமக்கு காட்சியை அளிக்க சோமவாரம் திருவண்ணாமலை தீபம் சேர்ந்த நாளாக இன்று அமைய பெற்றிருப்பதால் நாராயணியத்தில் குருவாயூரப்பனும் காசி விஸ்வநாதரோடு சிவாவிஷ்ணு ஆலயமாக இங்கு நமக்கு சோமவாரத்திலே இதோ காட்சியை அளிக்கின்றான். திவ்ய ஆரத்தியோடு நாம் காசி விஸ்வநாதருடைய தரிசனத்தையும் விசாலாட்சி சந்தன காப்போடு தனி சன்னதியாக நமக்கு சேவை அளிக்கக்கூடிய நாராயணியத்தின் பொருத்தம்
இன்று நமக்கு அமைந்திருப்பது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாகும். கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இங்கு அழகான ஒரு மேரு விமானமும் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த திருக்கோயிலிலே இதோ விஷ்ணு துர்க்கையினுடைய ஒரு ஆச்சரியமான தனி சன்னதியின் தரிசனம். அவள் கண்ணனான குருவாயூரப்பனோடு இங்கு எழுந்தருளி இருப்பதற்கு காரணம், மதுராபுரியிலே கண்ணன் பிறந்த அன்றே நான் நந்தகோகுலத்திலே பிறந்தவள். வசுதேவர் கண்ணனை இங்கு விட்டுவிட்டு கணக்கு காட்டுவதற்காக என்னை மதுராபுரிக்கு எடுத்து சென்றார் என்று சொல்வது போல சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு அபய கஸ்தத்தோடு குருவாயூரப்பனோடு இந்த திருக்கோயிலிலே விஷ்ணு துர்க்கை எழுந்தருளி இருக்க, அவளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் 23வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை பட்டத்ரி ஆரம்பிக்கக்கூடிய வைபவத்தை கேட்க நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் தம் து நாரதஸ்து சமமங்கிரசாதயாளுகோ சம்பிராப்ய தாவதுபதர்ஸ்ய சுதஸ்ய ஜீவம் கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோகோ த்யக்த்வா த்வதர்சனவிதோ நிருபத்யோ ன்யயுங்க்தே. குழந்தை இழந்த ஒரு கஷ்டத்தினாலே பரம தவிப்போட தான் பித்து பிடித்தது போல இந்த சித்திரகேது மகாராஜா இருக்கிற சமயத்திலே நாரதர் அவனுடைய நிலைமையை புரிஞ்சுண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக இங்க கீழே இறங்கி வந்தார். இவனுடைய ஒரு ராஜ்யத்துக்கு மகாராஜாவை உட்கார வச்சுண்டா, அப்பா ஆத்மா வேற சரீரம் வேற, பந்தம்ன்றது ஓரளவுக்கு தான் இருக்கணும். பயிர்கள்லாம் இந்த பூமியில தான் விளையிறது, அதுல விளையப்பட்ட தானியங்கள்லாம் உலகத்துல பல பாகங்களுக்கு போய் சேர்றது. என்னைக்காவது பூமாதேவியானவள் நம்முடைய குழந்தைகளாக வளர்ந்த பயிர்கள் எல்லாம் மத்தவத்தனுக்கு உணவா போறதே, அது நம்ம கிட்டக்க இல்லையேன்னு அதை நினைச்சு பார்த்திருக்காளா? தாம் வேற தானியம் வேறன்னு வளரப்பட்ட உடனே அது உண்ணப்பட்டாலும் அந்த பூமி தனக்கு அழிவை ஏற்படுத்திக்கிறது இல்ல, அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அது போல நீயும் ஒரு ஆத்ம ஞானத்தோட இருக்கணும். அங்கீரசு உனக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ண வந்த சமயத்துல நீ புத்திரபாகியத்தை கேட்ட, குழந்தைய நினைச்சு நீ கவலைப்படாத. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு ஆத்மாவானது ஒவ்வொரு பிறவியை எடுக்கிறதுன்னு கஸ்யாஸ்மி புத்திர எதி தஸ்ய கிரா விமோகோ த்யக்த்வா தர்சனவிதோ நிருபத்யோ ன்யயுங்க்தே. அந்த நாரதர் தன்னுடைய தபோ சக்தியினால உயிர் போன அந்த குழந்தையனுடைய ஆத்மாவை இந்த ராஜா கிட்டக்க பேச வச்சாராம். அந்த ராஜா குழந்தையனுடைய குரலை கேட்ட உடனேயே ஆச்சரியப்பட்டான். அப்ப அந்த ஆத்மா சொல்லித்தான், என்னோட ஜென்மம் இதோட முடிஞ்சு போயாச்சு, என்ன நினைச்சுட்டு நீ ஏங்காத, நானும் உனக்காக உன்னை விட்டுட்டு வந்துட்டேனேன்னு கவலைப்படல. என்னுடைய பிறவியை இன்னொரு இடத்துல கடவுள் தீர்மானம் பண்ணிட்டார், அந்த இடத்தை நோக்கி அந்த கர்ப்பத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன்னு அந்த ஆத்மா பேசினதை கேட்ட உடனே தான் இவனுக்கு ஞானம் வந்தது. நாரதர் நான் நல்ல கதி அடையறதுக்கு உபதேசம் பண்ணுங்க, இனிமே இந்த பந்தபாசத்தை விட்டேன்னு கேட்டானாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 23வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, அன்புருவாம் நாரதரும் உன்மகனின் ஜீவாத்மா தன்னை காட்டி உள் துன்பம் அகற்றவன முனையிலே மைந்தவனவள் வியப்பு மிகு மண்ணு நின்ற ஐயத்தால் யார் மைந்தல் யார் தகப்பல் யானென்று வினவலோடும் அன்றந்த நாரதரும் உனை வணங்கும் வழியனைத்தோம் ஓஹோதி வைத்தார் என்ற ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு நாரதர் இந்த சித்திரகேத்துவுக்கு உயர்ந்த ஆதிசேஷனுடைய மந்திரத்தை உபதேசம் பண்றார். அவன் நல்ல கதியை அடைவதற்காக அந்த ஒரு வைபவத்தை 23ஆம் தசகத்தின் 6வது ஸ்லோகத்திலே இதோ பட்டத்ரி துவங்கிட்டார். சோஸ்திரம் சமந்திரமபி நாரததோதலத்வா தோஷாய சேஷவபுஷோ நனுதே தபஸ்ய வித்யாதராதிபதிதம் சகி சப்தராத்ரே லத்வப்ய குல்டமதி அன்வபஜத் பவந்தம். கலக்கத்தோட இருந்த நாரதருக்கு சித்திரகேது அவன் கலக்கம் விடுபடுறதுக்காக அந்த குழந்தைய பேச வச்சார். ஆத்ம ஞானம் வந்துருத்து, நல்ல கதி அடையறதுக்கு எனக்கு வழியை சொல்லுங்கன்னா. அப்ப ஆதிசேஷன், எந்த ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மறுபடியாம்னு குருவாயூரப்பா உனக்கு படுக்கையாகவும் உனக்கு திருவடியனுடைய பாதுகையாகவும் உனக்கு ஆதிசேஷனாகிய குடையாகவும் நீ அமரக்கூடிய ஆசனமாகவும் இருக்கானோ, அந்த ஆதிசேஷனுடைய ஒரு உத்தமமான மந்திரத்தை இவனுக்கு உபதேசம் பண்ணி, ஏ சித்திரகேது நான் நாரதர் சொல்றதை கேட்டுக்கோ, 7 நாட்கள் பக்தியோட இந்த மந்திரத்தை நீ உச்சாரணம் பண்ணால் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும்.
பகவான் மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆதிசேஷனே 1000 தலைகளோட வந்து உனக்கு ஒரு திவ்ய தரிசனத்தை அளிப்பார்னு நாரதர் உபதேசம் பண்ணாராம். உயர்ந்த சோஸ்திரம் அது. இந்த தசகத்துல என்ன பெருமைன்னா, நாராயண கவச்சம் இப்பதான் வந்தது. உடனே ஆதிசேஷனுடைய உயர்ந்த ஒரு சோஸ்திரத்தை அவர் உபதேசம் பண்றார். நாராயண பட்டத்திரி சுருக்கமா சொன்னார். பாகவதம் விரிவா சொல்லித்து எந்த ஒரு சோஸ்திரத்தை அவர் உபதேசம் பண்ணாருன்னா, ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமகி பிரத்யும்னாய அனிருத்தாய நமசங்கர்ஷனாய. எவன் வாசுதேவனோ, எவன் பிரத்யும்ன ரூபத்தோடு இருக்கானோ, சங்கர்ஷணன் பாம்பு உருவோட பூமி முழுவதையும் எவன் தாங்கறானோ, அப்படிப்பட்ட ஆதிசேஷனுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகா விபூதிபதயே சகல சாத்வத பரிவிருஷ நிகர கரகமல குட்மலோப லாலித சரணார விந்த யுகல பரமேஷ்டின் நமஸ்தே. இதுதான் இந்த மூல மந்திரமாக இவர் நாரதர் அந்த சித்திரகேதுவுக்கு உபதேசம் பண்ணி 7 நாட்கள் நீ அதை ஜபிச்சேன்னு சொன்னான். ஒரு உயர்ந்த நிலையை அடைவேன்னு உபதேசம் பண்ணாராம். அதைத்தான் செவ்வச்சூடுவார் தமிழ்ல சொன்னார். மந்திரம் இது கூறி மன்னவைகள் 7 வெண்ணிரல் அரவின் வேல் விழியருள் பெருதி என்ன அந்தனன் அங்கிரவரோடு அருந்தொடை ஆழி வல்லோன் பைந்துழாய் பரமன் கீர்த்தி பாடினல் பரல்தான் நன்றோ. அவனும் நாரதர் அப்படி கிளம்பின உடனே பக்தி ஸ்ரத்தையோடு உட்கார்ந்து சித்திரகேதுவும் 7 நாட்கள் இந்த ஒரு ஜபத்தை பண்ணானா. அப்ப அந்த 7வது நாள் என்ன ஆச்சுன்னா, வித்யாதராதிபதி தம் சகி சப்தராத்ரே லப்தாத்ய குல்டமதி அன்வபஜத் பவந்தமோ. குருவாயூரப்பா, வெறும் தீர்த்தம் தான். அந்த ஜலத்தை தவிர 7 நாள் அவன் வேற எதையும் சாப்பிடவும் இல்லை, வேற சிந்தனையும் இல்லை. நாரதர் சொல்லிக் கொடுத்த சோஸ்திரம் ஒரு தடவை, அவர் சொல்லிக் கொடுத்த மூல மந்திரம் ஒரு தடவை, முழுக்க முழுக்க ஆதிசேஷனை கண்ண மூடிண்டா அவன் உன்னை தாங்குறா மாதிரியும், ஆதிசேஷன் பூமி முழுவதையும் ரட்சிச்சுருக்கா மாதிரியும் அவனுடைய தியானத்தோட அவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல லத்வாப்ய குல்டமதி அன்வபஜத் பவந்தமோ. என்ன ஆச்சரியம், 7 நாள் முடிஞ்சது. 8வது நாள் கார்த்தால குருவாயூரப்பா அந்த சித்திரகேது ஸ்நானம் பண்ணிட்டு ஒரே ஒரு வாய் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை ஜபிப்பதற்காக துவங்க ஆரம்பிச்சான். அப்ப சித்திரகேதுன்னு ஒரு குரல் கேட்டது. பார்த்தா ஆதிசேஷன் உயர்ந்த தரிசனத்தை அவனுக்கு அளிக்க ஆரம்பிச்சானாமேன்னு 23வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், சேடனுடை வடிவாகி நில் தன்னை நாரதல் துணையை கொண்டு கேடில்லா உடம் படைத்த சித்திரகேது அன்னவனும் பல காலம் வணங்கிக் கொண்டு தேடறிய பரமபதம் தனை பெற்றே உய்ந்தான் அன்றோ நாடுகின்ற அவ்வனைத்தோ நல்குகின்ற குருவாயூர் நாதா போற்றி போற்றி அப்படின்னு வர்ணிச்சு 23வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். எவ்வாறு தொடங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை அம்பத்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூரப்பன் மூலமூர்த்தியை உயர்ந்த நாராயணீய தினமான நாளைய தினத்திலே அவருடைய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். அடுத்த பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.